வேத வசனத்தை நாம் பார்ப்போமாக. 1 கொரிந்தியர் 1:3 பார்ப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வார்த்தையும் வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். பவுல் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை கிருபையும் சமாதானத்தினாலும் உங்களுக்கு எப்பொழுதும் அமைதியும் சாந்தமும் எப்பொழுதும் மன ஆறுதலும் உண்டாவதாக என்று பவுல் சொல்கிறான். கர்த்தரை தேடினவர்களுக்கும் கர்த்தரை பற்றி கொண்டவர்களுக்கும் கர்த்தருடைய சமாதானம் எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போவதில்லை, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று வேதத்திலே சொன்னபடி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைக்கிறான். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் என்றைக்கும் நமக்கு அவர் சகாயம் செய்கிறவரும் நம்மை எப்பொழுதும் ஆறுதல் படுத்துகிறவரும் நம்மை எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்கிறவருமாக இருக்கிறார். அதனால்தான் வேதம் கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு கிருபையும் சமாதானத்தை அருள் செய்கிறவராக இருக்கிறார். என் சகோதரனை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்குவாராக. சகோதரியே, உனக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குவாராக. உங்கள் வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் தோல்வி பயம் என்பதை விட்டு சமாதானமும் பயத்தை நீக்கி எப்பொழுதும் சமாதானத்தை உங்களுக்கு அருள் செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைப்படி உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.